ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங்கை வந்து என்ன செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான் இது, ஓகேவா? ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் வந்து மேரத்தான் மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹிஸ் பிரதர் இன் லாஸ் ஹேட் கிவன் அப் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன் டு ஹிம் த டிஃப்ரெண்ட் கட்ஸ் ஆஃப் மீட், ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா பிரதர் இன் லாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே கிடையாது. என்ன அப்படின்னா பிரதர்ஸ் இன் லா, சரிங்களா? பிரதர்ஸ் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா அப்படின்னு தான் சொல்லணும். பட் லாஸில் வந்து என்ன செய்யக்கூடாது, ப்ளூரல் ஃபார்ம் கொடுக்கக்கூடாது. பிரதர் இன்லாவோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரதர்ஸ் இன்லா. அடுத்த கொஸ்டின் செல்டம் ஆர் எவர், ஓகேவா? ஸோ வாசிச்ச உடனே கண்டுபிடிச்சிடணும். இது வந்து கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு எரர். செல்டம் ஆர் எவரே கிடையாது, செல்டம் ஆர் நெவர் மட்டும்தான், சரிங்களா? அடுத்த கொஸ்டின், இஃப் ஐ வாஸ் யூ ஐ வுட் டெர்மினேட் ஹிஸ் சர்வீசஸ் தென் அண்ட் தேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை வாசிச்சு பாருங்க. இமேஜினரி சுச்சுவேஷனா, அன்ரியலான ஒரு சுச்சுவேஷனா, நீ வந்து அதாவது நான் வந்து உன்னோட பிளேஸ்ல இருந்திருந்தா பட் நான் தான் உன் பிளேஸ்ல இல்லைல்ல அப்படிங்கிறப்ப என்ன தான் யூஸ் பண்ணணும்? ஆல்வேஸ் இந்த இடத்துல வேர் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு இங்கே வுட் பிளஸ் V1 வந்திருந்திருக்கணும், சரிங்களா? இமேஜினரி சுச்சுவேஷன், அன்ரியல் சுச்சுவேஷன்ல இந்த இடத்துல ஆல்வேஸ் எனக்கு வேர் தான் வரணும். இந்த இடத்துல would plus V1 மட்டும்தான் வரணும் செகண்ட் கிளாஸ்ல, சரிங்களா? அடுத்து பாருங்க. he loved poetries and soon began writing poems of his own. அவனுக்கு கவிதை எழுதுறது பிடிக்கும் அப்படிங்கிறப்ப poetries அப்படிங்கிற ஒரு ப்ளூரல் ஃபார்மே கிடையாது, poetry மட்டும்தான், சரிங்களா? poetries கிடையாது, அந்த நவுன் எனக்கு ப்ளூரல்ல வராது. John had to grapple for the challenges of starting a new business, navigating through uncertainties and making critical decisions to ensure its success. ஸோ தமிழ் அப்படியே வாசிச்சு பாருங்க. ஜான் என்ன பண்ணுறான் அப்படின்னா நியூ பிஸ்னஸ் தொடர்றதுல வந்து என்ன பண்ணுறான், நிறைய சேலஞ்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுறான். அப்படிங்கிறப்ப எது கூட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறான், பிஸ்னஸ் கூட சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறான். அப்படிங்கிறப்ப he is grappling with, ஓகேவா? he is grappling with. grapple அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹேண்டில். ஸோ ஹேண்டில் வித் சம்திங், ஓகேவா? ஹேண்டில் வித் சம்திங். அடுத்து பாருங்க. he availed him of the opportunity to attend the international conference, gaining valuable insights and networking with professionals from various industries அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க avail, ஓகேவா? ஸோ ஒரு சில வெர்பு ஃபாலோ பண்ணி I should always use reflexive pronoun. அந்த வெர்பு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜாய், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடு, அடுத்து அவைல், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக என்ன வரணும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் மட்டும்தான் வரணும். ஹி அவைல் ஹிம்செல்ஃப் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இட் இஸ் மீ ஹூ ஹாவ் டு கோ டு மை கசின்ஸ் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸில் எனக்கு இட்டு வந்து சப்ஜெக்டாக இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி ஒரு பீவர்ப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய ப்ரொனவுன் வந்து ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், சரிங்களா? அப்போ இட் இஸ் மீன்னு சொல்லி சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். ஆல்வேஸ் ஐ ஷுட் யூஸ் சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன். அப்போ இங்கே மீன்னு கொடுத்துருக்குறாங்க, என்ன வந்திருக்கணும்? இட் இஸ் ஐ, ஓகேவா? இட் இஸ் ஐ. அடுத்து பாருங்க. she avoided to visit after the incident. அதாவது அவ அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவங்க போய் பார்ப்பதை நிறுத்திவிட்டாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்போ she avoid ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு எனக்கு என்ன வரணும் அப்படின்னா gerund வரணும். ஸோ she avoided to visiting after, ஓகேவா? she avoided to visiting after. why? because avoid ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு எனக்கு 2 plus gerund-ஆ இருக்கணும். அடுத்து பாருங்க. the rich should help poor more than one of the above அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? the rich should help poor அப்படின்னா இது வந்து எப்படி இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்? ஒரு ஃபேக்டை சொல்ற மாதிரி இருக்கா? அப்போ தி ரிச் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே தி பூவருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? இட் இஸ் அ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். எனக்கு முன்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அப்ஜெக்டிவ் சைட்லையும் எனக்கு இருக்கணும். அடுத்து பாருங்க. she completed the marathon remarkably fastly. ஸோ அதாவது she completed the marathon, அவள் என்ன பண்ண அந்த மராத்தானை முடிச்சுட்டா. எப்படி முடிச்சா அப்படின்னா ரொம்ப குறிப்பிடும் வகையில் முடிச்சா. அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல ஃபாஸ்ட் தான் வெர்பு, அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் இங்கே ரிமார்க்கபிளி அப்படிங்கிற ஒரு அட்வெர்பு. அப்போ இங்கே ஃபாஸ்ட்லி அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு கிடையாது, ஆல்வேஸ் ஐ ஷுட் யூஸ் ஃபாஸ்ட், சரிங்களா? The selfie obsessed youth have embraced
narcissistic like never before, blurring the line among the real and the virtual in today's smartphone driven culture அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது அந்த யூத் வந்து எப்படி இருக்காங்க, ரொம்பவே செல்ஃபி முகத்துல இருக்கிறாங்க. அவங்க முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ என்னெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ரியல் அண்ட் விர்ச்சுவலுக்கு இடையில் அப்படிங்கிறப்ப they are speaking only about two things, real and virtual. அப்போ among யூஸ் பண்ணக்கூடாது, என்னதான் யூஸ் பண்ணியிருக்கணும், between தான் யூஸ் பண்ணியிருக்கணும். between யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா எனக்கு பார்ட் சியில் எரர் இருக்கு. அப்போ பார்ட் சி வச்ச ஆப்ஷன்ஸ் பாருங்க, எனக்கு இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஒன்று சிஎன்பி இல்லை அப்படின்னா டிஎன்சி. டில பாருங்க, இன் டுடேஸ் ஸ்மார்ட் ஃபோன் டிரைவன் கல்ச்சர் தேர் இஸ் நோ எரர் இன் பார்ட் டி. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஓகேவா, சி அண்ட் பியில் மட்டும்தான் இருக்கு. பியில் என்னப்பா எரர் இருக்கு, எம்ப்ரேஸ்ட் நார்சிசிஸ்டிக் கிடையாது, என்ன வரணும், நார்சிசம்னு சொல்லி வந்திருக்கணும். ஐ ஷுட் யூஸ் நவுன் ஹியர். சரிங்களா, எனக்கு இங்கே நவுன் தான் தேவைப்படுது, அதனால இங்கே நார்சிசிஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்க கூடாது, நார்சிசம் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். அடுத்து பாருங்க, தி எவ்ரி aspirant wants to pass. ஸோ எவ்ரி அப்படிங்கிறப்ப இட்ஸ் சிங்குலர், அதனால வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க, வெர்போட எஸ் கரெக்டாக இருக்கு. திஸ் எக்ஸாம் பட் நோ ஒன் வாண்ட்ஸ் டு, யாருக்குமே என்ன தேவையில்லை. அப்போ நோ ஒன் அப்படிங்கிறதும் சிங்குலர், வெர்போட எஸ் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். டூ 10 hours ஸ்டடி டேஸ் அண்ட் புட் இன் தி ரெக்வயர்ட் எஃபர்ட்ஸ் டு அச்சீவ் தி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹவரோட எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, எஸ் சேர்த்து எழுதக்கூடாது when it comes to 10 or 12. ஓகேவா, 1 hourனாலும் சரி 2 hourனாலும் சரி நம்ம ஹவர்ன்னு தான் சொல்லணும், ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. அடுத்து பாருங்க, இட் cannot be forecasted how ChatGPT will benefit mankind in the real sense. அதாவது வில் கொடுத்துருக்குறாங்க, வில்லை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் V1 கொடுத்துருக்காங்களா. ஸோ இது மாதிரி cannot be, பியை ஃபாலோ பண்ணி எனக்கு V3 வரணுமா. ஃபோர்காஸ்டோட V3 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபோர்காஸ்ட் தான். சரிங்களா, ஃபோர்காஸ்டட் கிடையாது. அப்போ எனக்கு பார்ட் ஏல எரர் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஷி பாட் எ மோர் பிக்கர் ஹவுஸ் ஆஃப்டர் ரிசீவிங் ஹர் போனஸ். அதாவது எப்பயுமே என்ன அப்படின்னா வி ஷுட் நெவர் யூஸ் டபுள் கம்பேரிஷன் இன் அ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். அப்போ மோர் பிக்கர் அப்படிங்கிறது இட்ஸ் டபுள் கம்பேரிஷன். அப்போ என்னதான் வந்திருக்கணும், எனக்கு பிக்கர் மட்டுமே போதுமானது. மை ஃபாதர் இஸ் டாக்கிங் எ ரெஸ்ட் ஆஃப்டர் எ லாங் ஜேர்னி டு மைசூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட் வந்து எனக்கு என்னன்னா அன்கவுண்டபிள் நவுனு. அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆர்டிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, we hardly knew nothing about the employee who had recently joined. அதாவது இதுவும் என்னதுன்னா கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் பேஸ் பண்ண ஒரு எரர் தான். ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி இதை ஃபாலோ பண்ணி ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் வென். சரிங்களா, பட் இந்த இடத்துல பாருங்க, எனக்கு அவங்க ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்களே ஒழிய இந்த ஹூ வந்து யாரை இண்டிகேட் பண்ணுதுன்னா எம்ப்ளாயியை தான் இண்டிகேட் பண்ணுது. ஹார்ட்லிக்கான கன்ஜெக்ஷன் அவங்க யூஸ் பண்ணல. ஓகே, ஸோ வி ஹார்ட்லி நியூ நத்திங் அபவுட் தி எம்ப்ளாயி. ஹார்ட்லி அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் வேர்டு. நெகட்டிவ் வேர்டு வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு நெகட்டிவ் வேர்டு நான் என்ன பண்ணக்கூடாது, எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நத்திங்க்கு பதிலாக என்ன வந்திருக்கணும், ஐ ஷுட் யூஸ் எனிதிங். சரிங்களா, on the time of the opening ceremony of the theater a large crowd had assembled அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, தேட்டர் ஓப்பன் பண்ணுற டைமில் அப்படின்னு சொல்லி அந்த செரிமோனியை வந்து ஸ்பெசிஃபிக்கான டைமை வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க, ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு எப்போ ஸ்பெசிஃபிக் டைம் தெரியுதோ அப்போ என்ன தான் யூஸ் பண்ணணும், ஐ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் அட். ஓகேவா, அடுத்த கொஸ்டின், த சூட்கேஸ் ஐ பாட் வாஸ் குவைட் டூ லார்ஜ். இதுவும் என்ன அப்படின்னா தட் ரெப்படிஷன் எரர் தான். குவைட் அப்படின்னாலும் என்னன்னா பெருசு அப்படின்னு தான் அர்த்தம். டூ அப்படின்னாலும் என்ன அப்படின்னா ரொம்ப பெருசு அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டையும் எனக்கு ஒரே இடத்துல யூஸ் பண்ணது தப்பு. ஒன்று ஐ பாட் வாஸ் குவைட் லார்ஜ் 2 feet அப்படின்னு சொல்லணும், இல்லை அப்படின்னா டூ லார்ஜ் 2 feetன்னு சொல்லணும். ரெண்டையும் எனக்கு சேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இன்னும் என்ன அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் இந்த ஒரு கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் உள்ள ரூல்ஸை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 2 தான். ஓகேவா, ஸோ இது மாதிரி நிறையா வீடியோ சீரிஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுலேயே எரர் ஸ்பாட்டிங்கை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.